சற்று முன் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்திய நிர்மலா சீதாராமன், மோடியிடம் சர்ச்சை பேச்சு, அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது, சோம்நாத் பார்தியின் மனைவி லிபிகா மித்ரா தொடர்ந்த அவதூறு வழக்கில் அவர் சார்பாக ஆம் ஆத்மி மூத்த தலைவர் சோம்நாத் பார்தி வாதாட முடியாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தரப்பில் தில்லி நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை வாதம் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை ஜூலை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நிர்மலா சீதாராமன் அவதூறான கருத்துக்களை வெளியிட்டு நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக சோம்நாத் பார்தியின் மனைவி லிபிகா மித்ரா சார்பில் தில்லி நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு அண்மையில் தொடரப்பட்டது. அதில் தில்லியில் கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது எங்களுக்கு இடையேயான திருமண முரண்பாடுகள் குறித்து தெரிவித்த சீதாராமன், கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் நாங்கள் இருவரும் சமரசம் செய்து கணவன் மனைவியாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவது பற்றி வேண்டுமென்றே குறிப்பிடாமல் தவிர்த்துவிட்டார். இது தனது கணவரின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற தேர்தலில் அவரின் வெற்றி வாய்ப்பை பறிக்கும் நோக்கில் இக்கருத்தை நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் என்று அதில் குறிப்பிட்டார். இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த தில்லி கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பரஸ் தலால் இந்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு நிர்மலா சீதாராமனுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு தில்லி நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லிபிகா சார்பில் வாதாட சோம்நாத் பார்தி ஆஜரானார். இதற்கு நிர்மலா சீதாராமன் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அவதூறு வழக்கு அவரின் மனைவி தொடுத்துள்ளார். அந்த வகையில் சொந்த வழக்கில் சோம்நாத் பார்தி ஆஜராக முடியாது. எனவே வழக்கில் ஆஜராவில் இருந்து சோம்நாத் பார்தி விலகிக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இந்திய வழக்கறிஞர் கவுன்சிலுக்கு நீதிமன்றம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அப்போது தனது தரப்பு வாதத்தை முன்வைக்க சோம்நாத் பார்தி தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. இதை கேட்ட கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பரஸ் தலால் விசாரணையை ஜூலை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அரசியல் களமானது பாஜகவுக்கு சாதகமற்று இருக்கும் நேரத்தில் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு நடந்து கொண்டது பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இனிமேல் நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொள்ளும் விதம் குறித்து சர்ச்சைகள் கிளம்பினால் கண்டிப்பான முறையில் கட்சியில் இருந்து நிர்மலா சீதாராமன் நீக்கப்படலாம் என்று டெல்லி வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.